சசிகலா வந்து தனி கட்சி ஆரம்பித்து தனி சின்னம் தனி கொடி கட்சி பேர் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அரசியல் ஆர்வம் இல்லாமல் 5 வருஷம் இருந்தாங்க. பெங்களூர் போயிட்டு வந்த அப்புறம் 5 வருஷம் கிட்டத்தட்ட அரசியல் ஆர்வமே இல்லாமல் இருந்தாங்க. இப்போது கொஞ்ச நாளாக அதிமுகவில் உள்ளே சேரணும்னு ட்ரை பண்ணாங்க. அதுக்கு அமித்ஷா வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். அந்த அம்மா சொன்னாங்க, நான் பொதுச் செயலாளராக இருக்கேன், நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆவாங்க, எனக்கு கட்சி பதவி வேணாம், சீஃப் மினிஸ்டர் வேண்டாம், எனக்கு எந்த ஷேரும் வேண்டாம். ஏன்னா இவங்க பயந்ததே இப்போ ஜெயலலிதா இருந்த பிறகு சசிகலா வந்து சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்கிறதுக்கு முந்தின நாள் வந்து இந்த மாதிரி ஆனப்புறம் எடப்பாடிகிட்ட கொடுத்துட்டு பெங்களூர் போயிட்டாங்க. அப்போ ஏன் எடப்பாடி சசிகலா ஓரம் கட்டினார்னா, அவங்கள எதுக்கு கப்பம் கட்டணும்? அவங்க யார்? ஜெயலலிதாவோட போச்சு, ஜெயலலிதாவோட தோழின்னா ஸோ வாட் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து அதிமுகவில் அவங்க ஓரம் கட்டி வெளியில் அமைச்சிட்டாங்க. அங்கே பெங்களூர்லேருந்து வந்தாவிட்டு கூட அவங்களுக்கு கட்சியில் எந்த விதமான பொறுப்பு இல்லாமல் ஒரு காலத்தில் வந்து சசிகலா மாதிரி ஒரு பவர்ஃபுல் பர்சன் ஏடிஎம்கேயில் பார்க்க முடியாது. ஜெயலலிதா காலில் விழுறாங்களோ இல்லையோ சசிகலா காலில் விழுந்துட்டு தான் ஜெயலலிதா காலில் போய் விழணும். இப்போ இருக்கிற அமைச்சர்கள் அதிமுகவில் சசிகலாவை மீறி யாருமே எந்த காரியம் பண்ணது தெரியல. ஆனால் ஒரு துணிச்சலான ஒரு நடவடிக்கை எடுத்து சசிகலா ஓரம் கட்டி அவங்களை கட்சியை விட்டு தூக்கிட்டு அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்காம கிட்ட சேர்க்காம காபந்து பண்ணி இவங்க சேர்த்த பணம் இவங்களுக்கு வெளியில் போகக்கூடாது. எதுக்கு 30%? சசிகலா என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு 2%, 5%, 10% கொடுப்பாங்க. அவங்க ஆட்சியில் இருந்தபோது தேர்தல் தான் மறைவு பிறகு எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம ஆட்சி நம்ம கையில் இருக்க அப்படிங்கிற நோக்கில் பண்ணாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, எந்த முக்குளத்தார் வாக்குக்கோசம் நீங்கள் டிடிவி தினகரனை கூட சேர்த்தீங்களோ அந்த முக்குளத்தார் வாக்குக்கே பங்கம் வரப்போகுது. ஏன்னா சசிகலா கட்சி ஆரம்பித்து ஓபிஎஸை கூட சேர்த்துட்டாங்கன்னா, இதான் நேற்று டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, ஓபிஎஸும் சசிகலாவும் சேராமல் பார்த்துக்கங்கன்னு இருக்கார். ஓபிஎஸ் சசிகலாவும் சேராமல் பார்த்துக்கங்கன்னு இருக்கார். ஏன்னா அவருக்கு தெரியும் சேர்ந்தாங்க. சசிகலா நீங்கள் கேட்கலாம், என்னங்க அந்த அம்மாவுக்கு தமிழ்நாட்டில் வாய்ஸ் இருக்குது, என்னங்க தமிழ்நாட்டில் பவர் இருக்குது, எடப்பாடியாவது மினிஸ்டராக இருந்தார். சசிகலா என்ற பேர் தமிழ்நாட்டில் தெரியாதவங்களே கிடையாது. ஜெயலலிதான்னா சசிகலா, ஜெயலலிதான்ற வார்த்தை வந்து அடுத்த சசிகலான்ற வார்த்தை வரும். அவங்களே தெரியாதவங்க அதிமுகவில் யாருமே இருக்க முடியாது. அது இல்லாமல் அவங்க சமூக வாக்குகள் இல்லாமல் அவங்க பதவியில் இருக்கும்போது அவங்களால பதவி உயர்வு பெற்றவர்கள், லாபம் அடைஞ்சவர்கள் இத்தனை பேருமே அவங்க பின்னாடி வரத்துக்கு தயாராக இருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், இவங்க கட்சி ஆரம்பித்து என்டிஏக்கு வீக் ஆகும்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. நல்ல கேள்வி தான் அது. இப்படி நம்ம பின்னோக்கி பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை துவங்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்தோட பாஜகவோட அனுமதி தேவையில்லை, ரிட்டனில் பர்மிஷன் தேவையில்லை. ஆனால் கண் அசைவு வேணும். அமித்ஷா மோடியோட கண் அசைவு இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் கட்சி துவக்க முடியாது. அது என்டிஏ கைதை துவக்க முடியாது. அது இவங்க மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. நினச்சா திருப்பி இவ்வளோத்தையும் பெங்களூரில் போட்டுருவார், பெங்களூர் மெட்ராஸ் எங்கே ஒன்றா போட்டுருவாங்க. ஸோ சசிகலா அமித்ஷாவையும் மோடி பகைச்சிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பகைச்சிக்க முடியாது. அப்போ வாய்ப்பே இல்லை. அப்போ திரு அமித்ஷா அவர்கள் வந்து உத்தரவின் பேரில் தான் கட்சி தொடங்கப்பட்டுச்சா? நான் சொல்கிறேன், ஓகே, அமித்ஷாவை பகைச்சிட்டு கட்சி துவங்குவாங்களான்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சசிகலா அமித்ஷாவை எதிர்த்து மோடி எதிர்த்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்குள்ள சிக்கல்னால. சரி, இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, எதை நம்பி ஆரம்பிச்சிருக்காங்க? ஓபிஎஸ் கூட வருவார். ஓபிஎஸ் கூட வந்த என்ன பலம்? முக்குளத்தோர் வாக்கு. என்ன பெரிய சசிகலாவுக்கு என்ன வாக்கு இருக்குன்னு கேட்கலாம், வாக்கு வங்கி என்ன இருக்குன்னு கேட்கலாம். ஏன்னா அவங்க தேர்தலே போட்டி போட்டதில்லை. முதல்ல விஷயம், விஜய் எப்படி அந்த பக்கமோ இந்த பக்கம் சசிகலா 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் அரசியலில் ஒரு தீர்மானிக்கும் இடத்துல இருந்தவங்க ஒரு தேர்தலை நடத்திருக்காங்க. எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்காங்க, எம்பி சீட் கொடுத்துருக்காங்க, ஜெயிக்க வச்சுருக்காங்க, தோக்க அடிச்சிருக்காங்க, திருப்பி கொடுத்துருக்காங்க, ரீட்டைன் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அரசியல் சித்து விளையாட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் தேர்தலில் போட்டி போட்டாங்கன்னா இல்லை. இது முதல் தேர்தல் அவங்களுக்கு போட்டி போட்டாங்கன்னா விஜய் எப்படியோ அந்த மாதிரி. இப்போ இங்கே வந்து என்டிஏக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம்.
என்டிஏக்கு இது பாதகமான ஓரளவுக்கு பாதகம் தான். அது ஓபிஎஸ் சேர்ந்தாருன்னா முக்குளத்தோர் வாக்குகள் பிரிய வாய்ப்பு இருக்குது. சசிகலா பெரிய ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு ஏடிஎம்கே சொல்லலாம். அது ஓரளவுக்கு நியாயமாக இருக்கலாம், பெரிய ஃபோர்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு ஃபோர்ஸாக ஜெயலலிதாவுடன் இருந்தவர் என்று அறியா தோழின்னு வச்சுக்கோங்க, அட்வைசர்னு வச்சுக்க, நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணால் யூஸ் பண்ணுங்கள், அது பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஜெயலலிதாவுடன் நெருக்கமாக இருந்தவர் என்பதால் சில வகுப்பு மக்கள் இதயத்தில் இடம் பிடித்தவர். தனித்திருந்து போட்டி போடுறதா இருந்தால் எதுக்கு கட்சி ஆரம்பித்தாங்க, யார் பின்புலம், இதுக்கு மத்திய பாஜக அனுமதி கொடுத்ததா, கண் அசைவு கொடுத்ததா, அவங்கள மீறி சசிகலா பண்ணுவாங்களா? முதல் கேள்வி நோ, பண்ண மாட்டாங்க. அப்போ இது அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்காங்களா? வாய்ப்பு இருக்குது. அமித்ஷாவுக்கு வந்து தமிழ்நாடு கூட்டணி மேலே இன்னும் ஒரு பிடிப்பு வரல, ஒரு நம்பிக்கை வரல. எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாஜக மேலேயும் கோபமாக இருக்காரு, அதிமுக மேலேயும் கோபமாக இருக்கார். கொஞ்ச நாளாக சொல்லிட்டாராம், லீமி அலோன்ற வார்த்தையை சொன்னாராம் தமிழ்நாடை பற்றி யாரை கேட்டபோது. தமிழ்நாடுக்கு எனக்கு இனிமேல் சம்மந்தம் கிடையாது, மோடியே டீல் பண்ணி பாருன்றான். அதை மோடி இப்போ 1ஆம் தேதி வர்றார், மாதம் வாரம் மோடி வர போகிறார். அமித்ஷாவாலேயே தமிழ்நாடு டீல் பண்ண முடியலன்னா மோடி வந்து தான் டீல் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு மாநிலம் ஆகி போச்சு தமிழ்நாடு. அமித்ஷா எங்கெல்லாம் போட்டு ராஜ சிம்மாசனம் ஏறி உட்கார வச்சார், மகாராஷ்டிராவில் உட்கார வச்சார், காஷ்மீரில் உட்கார வச்சார், யூபி, ராஜஸ்தான், பீகார் எல்லா இடத்துலையும் போட்டு பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் ஹேண்டில் பண்ண முடியல. அவர் தெரிச்சு ஓடி போட்டார். அமித்ஷா தெரிச்சு ஓடி போட்டார், வரவே இல்லை, பேச்சுவார்த்தை நடக்கல. எனக்கு கூட்டணி எனக்கு வேணான்ட்டாராம், தமிழ்நாட்டை பற்றி பேசாதீங்கன்ற ஒதுங்கிட்டார். அப்போ இந்த எலெக்ஷனில் வந்து பாஜக வந்து ஃபோக்கஸ் பண்ணலை, இந்த எலெக்ஷனை பற்றி அமித்ஷா கேர் பண்ணல. ஓகே, அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் 29 பார்லிமெண்ட் தேர்தல். அவர் ஒரே குறிக்கோள், ஒரே ஆங்கிளில் பார்க்குறாரு. 29 பார்லிமெண்ட் தேர்தலில் பிஜேபிக்கு 30 சீட்டு வரணும். அப்போ அதுக்கான வேலையை இப்போமே பண்ணுறாரா? அதுக்கான வேலை இப்போ பண்ணிட்டு வர்றாரு. ஓகே, அதிமுகவை வீக்கெண்ட் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி தான் படுது. அதிமுகவை பலவீனப்படுத்துகிறாரா சசிகலாவை வச்சின்னு கேட்டிங்கன்னா அதற்கும், ஏன்னா அவர் வந்து ராஜதந்திரி, அவர் எந்த ஆங்கிளில் திங்க் பண்ணுவான்னு தெரியாது, நீங்கள் நினைக்காத ஒரு ஆங்கிளில் திங்க் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு சாணக்கியர், அதனால தான் அரசியல் சாணக்கியர்னு சொல்கிறாங்க அவரை. ஸோ சசிகலா வச்சு எடப்பாடிக்கு ஒரு லெசன் கிரியேட் பண்ண பார்க்குறாரா? அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இதனால ஹாப்பி வித் கூட்டணி, அது தெரிஞ்ச விஷயம். தமிழ்நாடு பாஜக மேலேயும் அதிமுக மேலேயும் அவருக்கு நம்பிக்கை போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ஒன்றுமே பண்ணல, கலந்து அவருக்கு ஏங்க உள்துறை அமைச்சர் கையில் தாங்க ஐபி இருக்குதுங்க. ஐபி ரிப்போர்ட்டு டெய்லி அனுப்புகிறாங்க. என் ஃப்ரெண்டு தான் இருக்கார் இங்கே ராஜாஜி பவனில், டெய்லி அனுப்புகிறார், எல்லாம் அமித்ஷா படிக்கிறார். அப்போ அதை பார்த்துட்டு தான் அமித்ஷா காய் நகட்டுறாருங்கிறது தெரியும். அதை பார்த்து அது அந்த ரிப்போர்ட்டில் சரியாக க்ளீனாக கொடுத்துட்றாங்க. பாஜக அதிமுக கூட்டணி தேராது, பிரயோஜனப்படாது, வேலைக்கு ஆகாது கொடுக்குறாங்க. ஐபிஏ கொடு, அவன் ஐபிஏ அவன் எந்த கட்சியும் கிடையாது, என்ன கொடுப்போம் அவ்வளோதான் கொடுப்போம், கடன் கொடுப்போம். நீங்கள் வந்தீங்கன்னா, அமித்ஷா வந்தீங்கன்னா கொஞ்சம் உயிரோட்டம் இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா அவன் பணத்தை பார்க்க போயிடறான். அது இல்லாமல் பாஜக காரங்க பண்ணக்கூடிய ஊழல்லாம் கூட எடுத்து விட்டாங்க அவங்க. ஓகே, ஐபியிலேருந்து எல்லாம் பயங்கர புள்ளிங்க. நல்லா என்ன இந்த மாதிரி இது இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்னா பெஸ்ட்டு, இந்தியாவிலே பெஸ்ட் ஐபி தான். இங்கே பாஜக பண்ணுற சில்லறத்தனம், துட்டு வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, போஸ்ட் பிடிக்கிறது எல்லாத்தையும் அமுச்சு விட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணாரா, சந்தோஷம் அமுச்சு கேசவேனத்தை முதல்ல எடுன்ட்டார். நயினார் சொல்லி பார்த்தார், அண்ணாமலை சொல்லி பார்த்தார், முருகன் சொல்லி பார்த்தார், கேட்கல. கடைசி அமித்ஷா பண்ண ஒரே நல்ல காரியம் கேசவேனர் தூக்கி போட்டு ஒரு டம்மி போஸ்டில் போட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கமலாலயத்தில் சண்டையும் குறைஞ்சிருக்கு, ஊழலும் குறைஞ்சிருக்கு, பெண்களோட ஆதிக்கமும் குறைஞ்சிருக்கு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இப்போ நயினார் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கார், என்னப்பா பெரிய ஒரு தலைவலி போச்சுப்பா அப்படின்னு அவர் ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டு வர்றார். இருந்தாலும் அமித்ஷா எதிர்பார்க்குற அளவுக்கு இவங்க ஓட்டம் எடுக்கிறாங்கன்னா, இவங்க 100 மைல் ஸ்பீடில் ஓட சொல்கிறாரு, இவங்க 5 மைல் ஸ்பீடில் ஓடுறாங்க. இங்கே தான் பிரச்சனை தான். 100 மைல் ஸ்பீடில் ஓடுன்னு சொல்லும்போது நீங்கள் 5 மைல் ஸ்பீடில் ஓடினீங்கன்னா மீது 95 எங்கேன்னு கேட்குறாரு அமித்ஷா. ஏன் நடந்து போகிறீங்க, ஓட சொன்னாலும் உங்களை த்ரெட்மில்லில் ஓடுற மாதிரி ஓட சொன்னேன், ஓட மாட்டேன்ட்டிங்களே. அவருக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் சொல்கிற பேச்சை மற்ற மாநிலங்களில் இருக்கும் பாஜக காரர்கள்லாம் அப்படியே காப்பி அடிக்கிறாங்க.
அமித்ஷா மாடல்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடலை வந்து மகாராஷ்டிராலேயோ பீகார்லேயோ அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி பிடிக்க போகிறது பாஜக, முதல் தடவையாக ஆட்சி பிடிக்க போகுது. அடுத்தது அசாம், அதுவும் கண்டிப்பாக பாஜகவுக்கு வந்துடும். கேரளா சொல்ல முடியாது, பாஜக வளரல. தமிழ்நாடும் சொல்ல முடியாது. ஸோ அமித்ஷாவோட மாடலை தமிழ்நாட்டு என்டிஏ கூட்டணி கடைப்பிடிக்கலைன்ற கோபம் இருக்கு. நான் சொன்னது நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க. பூத் லெவலில் சரி பண்ணுன்றேன், அது கேட்கவே மாட்டேன்றீங்க. சும்மா சும்மா மேலே மேலே போய் கொடி கட்டின காரில் போகிறீங்க, அங்கே போகிறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க, ரீல்ஸ் போடுறீங்க. இதெல்லாம் எவனுக்கு ஆகணும்? கட்சி வழக்க பாருங்கயா. ஐடியில் உட்காந்து கட்சி அவரெல்லாம் அந்த காலத்து மனுஷன், இப்போ இருக்கிற யங்ஸ்டர் மாதிரி இல்லை. 70, 60, 70 வயசு. அவங்களுக்கெல்லாம் வந்து களப்படி தான் முக்கியம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் ட்விட்டர்லேயே நான் கட்சியை நடத்துகிறேன், விஜய் மாதிரி. ட்விட்டரில் விஜய் சொன்னார், இனிமேல் நான் மீட்டிங்காக போக மாட்டேன், வீடியோ கான்ஃபரன்ஸே வச்சுக்கிறேன். அப்போ வீடியோ கான்ஃபரன்ஸில் ஓட்டு போட்டுருவாங்க எனக்கு. அப்போது அமித்ஷா வந்து நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் வெற்றி பெறதுக்கு, அதை நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் ஒரு வேறு ரூட் எடுத்துக்கிறேன், வேறு ரூட் எடுக்கிறாரோன்னு தோன்றுறது. அந்த ரூட்டை எடுத்து அதிமுக ஒரு வழி பண்ண, அந்த ரூட்டை எடுத்து அதிமுக ஒரு வழி பண்ண பார்ப்பார். அப்போ அந்த ரூட்டு படி, அமித்ஷா போட்ட ரூட்டு படி பார்த்தாக்கா அதிமுக இந்த தேர்தலுக்கு அப்புறம் இல்லாமல் போகும். அப்புறம் பாஜக மீண்டும் ஒரு புதுசாக ஒரு விஸ்வரூபம் எடுக்குமா? ஒரு இது அவரை பொறுத்த வரைக்கும் திமுகக்கு ஆல்டர்னேட்டிவாக அதிமுக இருக்கக்கூடாது, பாஜக இருக்கணும்னு முதலேருந்தே சொல்லிட்டு வர்றாரு. இப்போ இல்லை, ஓகே, அவர் சொல்கிறாரு 2 திராவிட கட்சிகளையும் எடுக்கணும். எப்படி வியூகம் அமைக்கணும்? முதல்ல ஒரு திராவிட கட்சி வீட்டுக்கு அனுப்பணும், இல்லாமல் பண்ணணும். அடுத்து இன்னொரு திராவிட கட்சியோட மோதணும், அந்த திராவிட கட்சியை அடிக்கணும். 2 திராவிட கட்சியை தூக்கி போட்டுட்டு காங்கிரஸ் இந்த மாதிரி மற்ற கட்சியெல்லாம் வச்சுட்டு எதிர்கட்சியாக உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறது அவரோட நோக்கம். அவருக்கு 2 திராவிட கட்சியும் பிடிக்காது. எப்படி அண்ணாமலைக்கு 2 கட்சியும் பிடிக்காதோ, அண்ணாமலை வந்து திங்க் பண்றாருன்னா அவர் அமித்ஷா மோடி என்ன மைண்ட்ல வச்சிருக்காரோ அதுதான் திங்க் பண்றாரு. அன்றே கணித்த அண்ணாமலை அண்ணாமலை அன்னைக்கு சொல்லிட்டார், 2 வேணாங்க, நம்ம தனியா நின்று ஜெயிக்கலாம்னார். அப்புறம் கூட்டணி நாங்கள் இவர் ஒன்றும் கண்டுக்கல. சரி நீங்கள் தலைவர் சொல்லிட்டீங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் என்டார்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். அண்ணாமலை கூட்டணிக்கு எதிராக இல்லை, பட் அவரோட கருத்தை சொன்னார். 2 கட்சிகளும் வேணாங்க, காமராஜர் சொன்ன மாதிரி ஒரே குட்டியில் உயிரியல் மட்டைகள் அப்படின்னு சொன்னார். இவங்க கேட்காதனால கூட்டணி போனாங்க, ஓகே பண்ணிட்டார். இப்போ அமித்ஷா போடும் கணக்கு ஒரு புது கணக்காக இருக்குது. எந்த ரூட்டில் போகிறாருன்னு கேஜ் பண்ண முடியல. இன்னும் நம்மளால் கேஜ் நம்மளாம் பேசலாமே தவிர, ஆனால் அந்த எலெக்ஷனுக்கு முடிஞ்சு தெரிய வரும். எலெக்ஷனுக்கு பிறகு தான் அமித்ஷா போட்ட கணக்கு என்ன நமக்கு தெரியும். எதை வச்சு எதை அடிக்க பார்க்குறாரு. ஸ்னூக்கரில் அப்படி தான் ஒரு பால் அடித்து இன்னொரு பால் அடித்து போடுவாங்க. அந்த மாதிரி ஸ்னூக்கர் மாதிரி எதை அடித்து எங்கே தூக்கி போட்டு எதை தட்டி விட்டு எதை உள்ள தள்ளாங்கிறது பார்த்துட்டு இருக்காரு. 4 அடி அடிப்பார், கேரம் போர்டு மாதிரி. அந்த கேமில் அமித்ஷா கில்லாடியான பயங்கர கில்லாடி. ஸோ சசிகலா வந்து அமித்ஷா மோடியோட ஆசீர்வாதம் இல்லாமல் கட்சியை தொடங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறதா என் பதில். அதுக்குன்னு அவங்க கூட்டணி வச்சுப்பாங்க அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். கேட்டிருக்கலாம், எனக்கு வாழ்வே இல்லாமல் போச்சுங்க, நான் கட்சி நடத்துகிறேங்க, எனக்கு ஏதாவது. அமித்ஷாவும் மோடியும் என்ன எதிர்பார்ப்பாங்க, தமக்கு அடங்கிய நபர்கள் தான் கூட்டணி கட்சியில் இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. இப்போ வாசன் மாதிரி, இவரு மாதிரி, அன்பு மாதிரி கேட்கல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நினைக்கிறத தாண்டி அதான உண்மையும் கூட. அதான் உண்மை. 60 சீட்டு கேட்டாங்க முடியாது, விடுங்க நாங்க பாத்துக்கிறோம் தானே பேசுறாரு எடப்பாடி. ஆமா, எடப்பாடி தான் சொல்றாரு. எடப்பாடி தான் தேமுதிக வானான்னு சொன்னது. அது வேற அமித்ஷா கோவம். அமித்ஷா வந்து தேமுதிக உள்ள வரணும்னு ஆசைப்பட்டார், முயற்சியெல்லாம் எடுத்தார். அண்ணாமலைட்டையும் நயினாட்டையும் சொன்னார், எப்படியா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஈஷா யோகா மையத்தில் தங்கமணி வேலுமணிக்கு போய் பேசினாரு. 6+1 ராஜ்யசபா பேசி ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற நேரத்தில் வேலுமணி வந்து எடப்பாடியை கூப்பிட்டு, அண்ணே நான் முடிச்சுட்டானே, அம்மா ஒத்துக்கினாங்க, 6+1க்கு ஒத்துக்கினாங்க, அப்புறம் மீதி விஷயம்லாம் உங்ககிட்ட தான் பேசணும், பணங்கணும், அதெல்லாம் நீங்கள் பேசி முடிவு பண்ணீங்க, அப்புறம் பார்க்கலான்ட்டார். வேலுமணி ஆடி போட்டார். என்னங்க அப்புறம் பார்க்கலான்றீங்க, இவ்வளோதான் நான் கஷ்டப்பட்டு பேசி முடித்தேன், சத்குரு வேறு சொல்லியிருக்கார் அந்த மாட்டை, இந்தியாவில் ஜாயின் பண்ணுங்க, போங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சத்குரு வேறு அட்வைஸ் பண்ணிருக்காரு. ராஜ்நாத் சிங் மீட் பண்ணாங்க அந்த அம்மா. ராஜ்நாத் சிங் வணக்கம் போட்டு கம் அவருக்கு அதுதான் தமிழ்நாட்டு பாலிக்கு தெரியாதவர், கம் சொல்லி விட்டார் அவர். ஸோ ராஜ்நாத் சிங்கு, ஈஷா தலைவர், வேலுமணி இவ்வளோ பேர் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி வச்ச பிரேமலதாவை
ஒரே நிமிஷம் எடப்பாடி வச்சிட்டார். அப்ப இதுவும் அமித்ஷாக்கு தெரியும் தானே, தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அந்த மூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. அவர் எடப்பாடி சொல்றாரா எங்களுக்கு தேமுதிக தேவையில்லைங்கிறார். அமித்ஷா சொல்றாரா 2% இருந்தா கூட நமக்கு நாளைக்கு யூஸ் ஆகும், ஏன் விடுறீங்க? எதார்த்தத்தை சொல்றாரு. எதார்த்தம் 2% தான் ஆகும். இப்போ இருக்கிற கட்சி எல்லாருக்கும், இப்போ என்டிஏல இருக்கிற கூட்டணியில் எல்லாருக்கும் 10% இருக்கா, எல்லாருக்கும் 20% இருக்கா? ஒரு பேர் சொன்னால் கோவம் வரும், பேர் சொல்லக்கூடாது. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் 10% இருக்கா? ஏசி சண்முகத்துக்கு இருக்கா, பாரிவேந்தருக்கு இருக்கா? அந்த மாதிரி பேசக்கூடாது. கூட்டணி வந்தாங்கன்னா அந்த மரியாதை, 1-2 சீட்டு கொடுத்து அவங்கள ஏன்னா கூட இவங்கெல்லாம் பாரிவேந்தர், ஏசி சண்முகம்லாம் 2014 இந்த மோடியை ட்ராவல் பண்ணுறாங்க, எந்த லாபமும் அனுபவிக்கலை. அதனால இந்த வாட்டி அவங்களுக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கலான்னு பிளான் பண்ணுறாரு. எல்லாருக்கும் உண்டு. ஓகே, பிஜேபியில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற என்டிஏ சீட்டில் கொடுக்கப்படும் ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி எல்லாருக்கும் சீட் கொடுக்க போகிறாங்க. அப்படி பிரேமலதா கொடுக்கலான்னு தான் அமித்ஷா ஃபீல் பண்ணார். ஆனால் இந்த பழைய பகை இருக்கு பாருங்க, எடப்பாடிக்கு பிரேமலதாவுக்கு என்ன பழைய பகை? ராஜ்யசபா ஏமாத்தினது. அது இந்த அம்மா வார்த்தையை விட்டாங்க, இவரும் வார்த்தையை விட்டார், 2 பேர் போர், ஒரு பெரிய சண்டை நடந்தது. அதை அவர் மன்னிக்க தயாராக இல்லை. தப்பு தானே, அது தப்பு தான். சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு தானே அது என்ன சொன்னாங்க, என்ன பேசினாங்க நமக்கு தெரியாது. இந்த அம்மா ரைட்டிங்ல இருக்கான்னு கேட்டா தெரியலங்குது. எடப்பாடி சொல்ற ரைட்டிங்ல இருந்தா காட்ட சொல்லுங்கன்றார். அவர் சொல்றாரு ரைட்டிங்ல இருந்தா காட்ட சொல்லுங்க, காமிங்கிறாரு. எழுத்து பூர்வமா காமிங்க. நான் சொன்னேன்னு நீங்க நினைச்சிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்னதுக்கு என்ன ப்ரூஃப்? ரெக்கார்ட் பண்ணீங்களா? ரெக்கார்டை போட்டு காட்டுங்க. அவர் கிளவராக பேசுகிறார் எடப்பாடி. நான் பேசுகிற ரெக்கார்டு இருக்கா, ஃபோன் ரெக்கார்டு இருக்கா, டேப் ரெக்கார்டர் இருக்கா, எழுத்து மூலமாக இருக்கா? நான் கொடுக்கலன்னு தானே சொன்னேன், நீங்கள் கேட்டீங்க, நான் பார்க்கலான்னு சொன்னேன். பார்க்கலான்னு சொன்னது எப்படிங்க வந்து எஸ்ன்னு எடுத்துக்க முடியும் அப்படின்னு அவர் ஆர்குமெண்ட். இந்தம்மா இல்லை இல்லை நீங்கள் தரேன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து, அது முடிஞ்சு போன பஞ்சாயத்து விட்டுருங்க. அந்த பஞ்சாயத்தால் காயப்பட்ட எடப்பாடி பிரேமலதா வருவதை விரும்பவில்லையான்னு கேட்டால் விரும்பவில்லை. அதனால தான் இவ்வளோ சிக்கல். நிச்சயமா சார், இந்த போகிற போக்கு என்பது சசிகலா அவர்கள் கட்சி என்ன பண்ணுறாங்கிறது வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.